நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம திரேஸ்புரம் கல்லுக்குள்ளே தான் வந்தோம். ஒரு மீன் அடிச்சுட்டு பாருங்கள், குப்பையோடு சேர்த்து எடுத்துகிட்டு வந்துருக்கு பாருங்கள். அன்றைக்கும் நம்ம வீடியோவில் பார்த்தீங்க ஒரு குப்பையோடு வந்துச்சு. இன்றைக்கும் பாருங்களேன் ஒரு குப்பையோடு தான் வந்திருக்கு. ஒரு மீன் அடிச்சிட்டோம். பொடிசு சின்ன மீன் தான். இந்த கரையில் தான் அடித்தோம். பாருங்க, நம்ம வண்டி விடுற இடம் தான். அந்த கரையில் தான் அந்த மீன் அடிச்சுது பாருங்கள். இந்த கரையில் தான் அடிச்சுது. இது நமக்கு தேவையில்லை. இந்த மீனை நம்ம உள்ளே ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த மீன் நமக்கு தேவையில்லை. அண்ணன் ஒரு செப்பலி அடிச்சிட்டாரு. எப்படி பார்த்தாலும் ஒரு 3/4 கிலோ இருக்கும். தாராளமாக இருக்கும். 3/4 கிலோக்கு அதிகமாக தான் இருக்கும். 1 கிலோக்கு நெருக்கும் பாருங்கள். அண்ணன் ஜம்முன்னு ஒரு மீன் அடிச்சிட்டாரு. பாருங்க, செம்ம அடி, நல்ல அடி. அன்னைக்கு ஒரு செப்பலி அடிச்சாப்புல, இன்னைக்கு ஒரு செப்பலி அடிச்சாப்புல. அன்னையோட இன்னைக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. ஓகே நண்பர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அடுத்து என்ன மீன் பிடிப்போம் அப்படிங்கிறத காட்டுறோம். ஓகே, இப்போ அன்றைக்கும் நைட்டு மீன் பிடிக்க வந்தோம். வந்ததில் அண்ணன் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. பிடிச்சிட்டு இருக்கும்போது இந்த உள்ளே போயிட்டு பாருங்கள், கல்லுக்குள்ளே போயிட்டு கொண்டு போயிட்டு அதை நம்ம எப்படி எடுக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கல்லுக்குள்ள நம்ம நல்லா போயிட்டு லாக் ஆயிட்டு வேற இதுதான் புழுக்குன்னு இப்படி வராதுல்ல. வேற அப்படி இப்படிங்க கையில இழுக்குறது கொஞ்சம் இந்த இடத்துல என்னைக்குமே கிடையாது. எவ்வளோ நீளம்? இந்த அவ்வளோதான், ஒரு இன்னும் 1/2 மீட்டர் உள்ள இருக்கு. இல்லை, இந்த லைட்டு கொஞ்சம் நவுட்டிவி அப்படின்னா மங்களா தெரியாது. இந்த லைட்டு கொஞ்சம் நவுட்டு. மழை எதுவும் கிடக்கா? இல்லை இல்லை, அதுக்கு செல்ல உள்ளே போட்டுறக்கூடாது தம்பி, அதான் கவனம். இவ்வளோ தூரம் உள்ளே போகாது. கொஞ்சம் மேலே அடுத்து ஒரு ஆழம் போகுதுன்னு மீன் தானா? அதுக்கு கீழே எதுவும் மழை தேடி தானே? இல்லை இல்லை, நம்ம இழுக்கும் போது ஒரு ஆட்டா சுண்ணுச்சு இல்லப்பா. இன்னும் ஒரு ஜான் தானே தண்ணிக்குள்ள கிடக்கு. இப்படிலாம் இல்லை, எவ்வளோ ஆழம் போகுது? ஆழம் போகுது தம்பி. அந்த கட் பண்ணிடுமா? கரெக்டாக 1 மீட்ரு வீடியோ ஆனில் தானே இருக்கு. வீடியோ அப்படி எடுக்க மாதிரி பண்ணுங்கண்ணே. அப்படியே வைங்க. அதான் நல்ல லாக்கு. என்ன பார்த்தீங்களா? சரியான லாக்கு வந்துட்டு. அது இருந்து வந்துருக்கு பாருங்க. லாஸ்ட்டில் கிளப்பினவங்க தான் வந்திருக்கு. என்ன எனக்கு 2 அடி தான் அடிச்சுட்டு உடனே உள்ளே போயிட்டான். நல்லா கொறுத்துருக்கான்னு பாருப்பாங்க. அதில் வசமாக ஒருத்தருக்கு அம்மனு கொறுத்துருக்கு. 3 முள் நல்லா கொறுத்துருக்கு. என்ன எப்படி லாக்காகி எப்படி நண்பா, ஒரு 200 கிராமுக்கு மேலே இருக்கும். 1/2 மணி நேரம் போராடி தூக்கி 1/2 மணி நேரம் போராடி தூக்கியிருக்கு. நான் அங்கே நின்னோம், உள்ளே தள்ளி நின்னோம். அண்ணன் லைட்டை காட்டி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாப்புல. உடனே நானும் என்னன்னு தெரியல அப்படின்ட்டு வந்தேன். வந்து பாருங்க, மேலாம் நல்லா நனைஞ்சிட்டு, நல்லா நனைஞ்சி உள்ளேருந்து எடுத்தாச்சு. ஏன்னா இப்போ மீனுக்காக நாங்கள் போராடலை, பொம்மைக்காக தான் போராடணும். மாட்டியே கல்லுக்குள்ளே போயிட்டு அண்ணன் தான் பிடிச்சிருக்காப்புல. சரி நண்பா, நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க முடியுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டே இருப்போம். குட்டி தான், சின்ன மீன் தான், பொடிச்சு தான் பாருங்கள். பொடி மீன் தான் பிடிச்சிருக்கோம். இதோட 3ஆவது மீன் நான் பிடிக்கேன். முதல்ல ஒரு மீன் குட்டி மீன் பிடிச்சி உள்ளே ரிலீஸ் பண்ணியிருப்பேன், அதை வீடியோவில் காட்டினேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ சைஸில் ஒரு மீன் பிடிச்சேன். அந்த மீனை நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, அங்கே உள்ள
இறை போட்டு தூண்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க ஒரு 3 பேர். அவங்கள வீடியோ எடுக்கலை, அவங்க வேண்டாம் என்ன வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால் அவங்கள வீடியோ எடுக்கலை. அதனால் அவங்கள்ட்ட அந்த மீனை தூக்கி கையில் கொடுத்து அனுப்பி விட்டுருக்கேன். அதனால தான் அந்த மீனை நான் வீடியோவில் காட்டலை. இந்த மீன் ஒன்று பிடிச்சிருக்கேன், இதுவும் சின்ன மீன் தான். இப்போ பார்த்துட்டே இருங்க, அடுத்து என்ன மீன் பிடிக்க முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ணனும் தொடர்ந்து மீன் போட்டுட்டு இருக்காப்புல. அந்த பாருங்க, அங்கே அண்ணன் போட்டுட்டு இருக்காப்புல. இங்கே காட்டு, அவங்களும் மீன் தொடர்ந்து போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு ஸ்ட்ரைக்கு கொடுத்துச்சு, மிஸ் ஆகிட்டு கல்லுக்குள்ளே. இப்போ அடுத்து என்னன்னு பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இந்த மீனை நம்ம இப்போ ரிலீஸ் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்க, சிலருக்கு மீன் கொஞ்சம் பிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி தெரியல. மறுபடியும் ஒருக்கா சொல்லி காட்டுறேன். ஏற்கனவே நான் ஒருக்கா நம்ம வீடியோவில் சொல்லி காட்டியிருக்கேன், மறுபடியும் சொல்லி காட்டுறேன். அந்த இருக்கு பாருங்க, இந்த இடத்த நம்ம பிடிச்சா போதும். மீன் வந்து அசையவே அசையாது, எவ்வளோ துள்ளினாலும் நம்ம கையிலேருந்து தப்பிக்காது. மேக்ஸிமம் ஒரு நோஸ் பிளேயர் ஒன்று வாங்கி வச்சுக்கிடணும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நோஸ் பிளேயர் வந்தால் இது ஈஸியாக எடுத்துடலாம். நம்ம எடுத்தாச்சு மீன். ஓகே நண்பா, அடுத்து என்ன மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். பாய்.